ஹே காய்ஸ், போன சாப்டரோட முடிவுல அந்த எக்ஸாமினர் வந்துட்டு செகண்ட் ஸ்டேஜ்க்கான ரூல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறத இந்த சாப்டர்ல பார்க்கலாம். இந்த கதையோட ஆரம்பத்திலேயே நம்ம இபேரியா வந்துட்டு இந்த இடம் ரொம்பவே ஸ்கேரியா இருக்கு அப்படிங்கிறப்போ அங்க இருக்க ரூமி வந்துட்டு நம்ம மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆனாலும் இன்னும் நீ லெவல் 0லயே இருக்க, இன்னும் அதை நீ ஃபிக்ஸ் பண்ணலான்னு கேட்க. இன்னொரு விஷயம் கேட்கவே மறந்துட்டேன், ஸ்டாட்ஸ் இம்ப்ரூவ் ஆகாம நீ எப்படி இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான. இதை கேட்டு இபேரியாவும் நானும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு கியூரியஸா இருக்கேன் அப்படிங்கிறப்போ பதிலுக்கு நம்ம ஹீரோவும் கமாண்டர் வந்துட்டு அதை யார்கிட்டயும் சொல்ல வேணாம்னு சொல்லியிருக்காரு. உடனே அந்த இடத்துக்கு 4 பேர் வராங்க. இதை நோட்டீஸ் பண்ண இபேரியாவும் அங்க இருக்க ஒவ்வொரு பர்சனுமே லெஜெண்டரி ஆனவங்க. இதே நேரத்துல அந்த எக்ஸாமினர் வந்துட்டு செகண்ட் ஸ்டேஜ் உடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், எல்லாருமே கேர்ஃபுல்லா லிசன் பண்ணுங்க. இந்த ட்ரையல் கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் டைப்பான டிசாஸ்டர் பீஸ்ட் வந்துட்டு அப்பியர் ஆகும். இதுங்களுடைய கில்லிங் பாயிண்ட்ஸ் வந்துட்டு டிஃபிகல்ட்டியை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஆக்சுவலா பிகினர்ஸா கிளிக் பண்ணா 100 பாயிண்ட்ஸ், நார்மல் கேட்டகரியை சூஸ் பண்ணா 500 பாயிண்ட்ஸ், ஹார்ட் லெவல சூஸ் பண்ணா 1000 பாயிண்ட்ஸ், கடைசியா நைட்மேர்ங்கிற கேட்டகரி சூஸ் பண்ணா 5000 பாயிண்ட்ஸ். ஒவ்வொரு டிசாஸ்டர் பீஸ்டையும் டிஃபீட் பண்ணதுக்கு அப்புறம் 1 மினிட் பிரேக் டைம் கிடைக்கும். அந்த டைம் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் லெவலுக்கு ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆவீங்க. உடனே அந்த காக்கு வந்துட்டு நான் ஸ்ட்ரெயிட்டா அந்த நைட்மேர் கிளாஸ் தான் சூஸ் பண்ண போறேன். இதே நேரத்துல ஹீரோ வந்துட்டு நான் ஒரு விஷயம் கேட்கலாமான்னு கேட்க, இதை பார்த்து எல்லாரும் அவன் லெவல் 0 தானே, எப்படி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜை கிளியர் பண்ணா. உடனே இன்னொருத்தனும் இண்டிவிஜுவல் பேட்டில்னு சொன்னதும் பயந்துட்டான் போல. உடனே எக்ஸாமினரும் என்ன டவுட் இருக்கோ கேளுன்னு சொல்ல, பதிலுக்கு அவனும் இந்த நைட்மேர் கிளாஸ் தான் ஹையர் டிஃபிகல்ட்டியான்னு கேக்குறான். இதை கேட்டு அந்த எக்ஸாமினரே ஷாக் ஆயிட்டாரு. உடனே மத்தவங்களும் இவன் ரொம்ப கூலா ஆக்ட் பண்றான். பதிலுக்கு இன்னொருத்தனும் இவெல்லாம் பிக்னர் கிளாஸே தாண்ட மாட்டான். உடனே அந்த எக்ஸாமினரும் நைட்மேர் கிளாஸ் தான் இருக்கிறதுலே ஹார்டஸ்ட் லெவல், ஒன்ஸ் நீ அதை ஃபேஸ் பண்ணும்போது தான் அதை டிஃபீட் பண்றது எவ்வளவு கஷ்டம்னு உனக்கு தெரியும். உடனே ரூமி வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அந்த நைட்மேருங்கிறத லெவல் 10 இல்ல அதுக்கும் மேல இருக்க டிசாஸ்டர் பீஸ்டா இருக்கணும். உடனே அந்த எக்ஸாமினரும் இதுல எடுக்கிற பாயிண்ட்ஸை வச்சுதான் நீங்க மெயின் டோர்னமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இன்னும் கிளியரா சொல்லணும்னா இன்னைக்கு உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி தான் சால்வேஷன் அலையன்ஸ்ல ஜாயின் பண்ண போறீங்களா இல்லையாங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். இதை கிட்ட இபேரியாவும் மனசுக்குள்ள அப்ப எனக்கு வேற வாய்ப்பே இல்ல, நான் அந்த ஐட்டத்தை யூஸ் பண்ணி தான் ஆகணும். உடனே ஹீரோ வந்துட்டு மனசுக்குள்ள அப்ப அந்த ஜின் தேவாவை நான் சர்பாஸ் பண்ணணும்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் கிராப் பண்ணி ஆகணும். இதே நேரத்துல செகண்ட் ஸ்டேஜும் ஓபன் ஆகிடும். அந்த இடத்துல பிகினர் கிளாஸ் உடைய டிசாஸ்டர் பீஸ்ட் தான் வருது. மொத்தம் 10 மேட் டாக் அந்த இடத்துல இருக்கு. உடனே நம்ம ஹீரோவும் பிளாக் ஐஸ் வால ஆக்டிவேட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல பாயிண்ட்ஸ் 100ங்கிறதுனால என்னுடைய ஸ்டாட் அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகாது. சோ இது சீக்கிரமா முடிச்சுட்டு நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும். இதே நேரத்துல இந்த மேட்சை மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த எக்ஸாமினர் வந்துட்டு நம்ம அந்த ஆனாவுடைய ஃபைட்டை பார்க்கணும்னு சொல்ல, உடனே அந்த ஹீட்டன் வந்துட்டு இவன் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கான் அப்படிங்கிறப்போவே நம்ம ஹீரோ வந்துட்டு அங்க இருக்க எல்லா மேட்டாகையும் போட்டு தள்ளிட்டான். இதை பார்த்த எக்ஸாமினரும் ஒரு செகண்ட்ல எல்லாத்தையும் முடிச்சிட்டானோ. பதிலுக்கு ஹீட்டனும் நான் தான் சொன்னல அவன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கான்னு. உடனே எக்ஸாமினரும் இந்த மேட்டாக் வந்துட்டு அதிகமா இருந்தாலும் அதனுடைய லெவல் வந்துட்டு 1 தான், ஆனா அடுத்த ஆப்போனன்ட் வந்துட்டு லெவல் 8, இன்ஸ்டன்ட் கில்லுங்கிறது இம்பாசிபிள். ஆக்சுவலா இப்ப நம்ம ஹீரோக்கு முன்னாடி வந்திருக்கிறது சாலமண்டர், இது வந்துட்டு நார்மல் கிளாஸ் டிசாஸ்டர் பீஸ்ட். உடனே எக்ஸாமினர் வந்துட்டு அவனை விட லெவல் அதிகமா இருக்கான். இந்த டிசாஸ்டர் பீஸ்டை டிஃபீட் பண்றதுக்கு அவன் ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆக போறான். பதிலுக்கு ஹீட்டனும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்ல, உடனே அந்த இடத்துக்கு வந்த கமெண்டரும் மத்த பார்ட்டிசிபென்ட் என்ன பண்றான்னு கேட்க, பதிலுக்கு அவரும் எல்லாருடைய ஆக்டிவிட்டிஸையும் பார்க்க மல்டி ஸ்கிரீனுக்கு சேஞ்ச் பண்றான். அப்படிங்கிறப்போ ஜோ வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டான் அவங்க அப்பா வந்துட்டு டென்மா மேல இருக்க அட்டென்ஷனை டிஸ்ட்ராக்ட் பண்றாருன்னு. அப்பதான் எக்ஸாமினரே நோட்டீஸ் பண்றாரு நம்ம ஹீரோவை தவிர்த்து மீதி எல்லாருமே பிகினர் கிளாஸ்ல தான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்போதைக்கு டென்மாக்கு ஈக்குவலா சண்டை போட்டுட்டு இருக்க ஒரே ஆள் வந்துட்டு அந்த ஹானா தான். இதே நேரத்துல அந்த சாலமண்டர் வந்துட்டு நம்ம ஹீரோ மேல ஃபிளேம் த்ரோவர் அட்டாக்கை யூஸ் பண்ணுது. இதை பார்த்த எக்ஸாமினரும் ஷாக் ஆயிட்டேன். பிகினர் ஸ்டேஜ்லயே அவனுடைய ஸ்டாமினா ட்ரெயின் ஆயிடுச்சு போல, அதனால தான் அந்த அட்டாக் அவன் டாச் பண்ணல. நான் உடனே அந்த இடத்துக்கு மெடிக்கல் டீம் அனுப்பி வைக்கிறேன் அப்படிங்கிறப்போ உடனே நம்ம ஹீட்டன் வந்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இன்னும் கொஞ்ச நேரம் பார்க்கலாம்னு சொல்லலாம். ஆக்சுவலா நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த பிளாக் ஐஸ் வால் மூலியமா அட்டாக்க பிளாக் பண்ணது மட்டும் இல்லாம அந்த சாலமண்டரை 2 துண்டா வெட்டி போட்டுறான். இதை மானிட்டர் பண்ணிட்டு இருக்க ஹீட்டனுடைய மனசுக்குள்ள ஒரே ஒரு கேள்விதான், அவனால அதை ஈஸியா டிஃபீட் பண்ண முடியுங்கிறப்போ எதுக்காக அதை அட்டாக் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தான். ஆக்சுவலா நம்ம ஹீரோ அந்த அட்டாக்க வாங்கினதுக்கான ரீசன் அவனுடைய டிஃபென்ஸ் பவர் இன்க்ரீஸ் ஆகும். இப்ப கரண்டா நம்ம ஹீரோடைய டிஃபென்ஸ் வந்துட்டு 434ல இருக்கு. உடனே சிஸ்டம்ல வந்துட்டு பிரேக் டைம்ல ஸ்கிப் பண்றீங்களான்னு கேட்க, உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு எஸ்ன்னு கொடுத்துறான். ஆக்சுவலா இப்ப நம்ம ஹீரோடைய ஆப்போனன்ட் வந்துட்டு ஒரு ரைனோ, அதுவும் சாதாரண ரைனோ கிடையாது, அதோட கொம்புல எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணக்கூடிய ஒரு ரைனோ. இது வந்துட்டு ஒரே நேரத்துல ஆப்போனன்ட் மேல டியூல் அட்டாக்கா லான்ச் பண்ணும். எதுக்கு இதை ஹார்ட்லெஸ் டிசாஸ்டர்னு சொல்றாங்கன்னா அது கிட்ட மட்டும் ஒரு ஹிட் வாங்கினா போதும், டிஃபென்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால நம்மளுடைய பாடி வந்துட்டு பீஸா போயிடும். அது மட்டும் இல்லாம அது கிட்ட இருக்க லைட்னிங் அது நம்ம பாடிய
பேரலைஸ் பண்ணிடும். அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு நம்மளால மூவ் கூட பண்ண முடியாது. உடனே எக்ஸாமினரும் இதை வின் பண்றதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, ஸ்பீடை யூட்டிலைஸ் பண்ணணும். ஒன்ஸ் அது எக்ஸாஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் அதை ஸ்ட்ரைக் பண்ணி டிஃபீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறப்போ ஆக்சுவலா நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த ரைனோடைய ஹார்ன் மேல கைய வச்சுட்டு இது என்னுடைய டிஃபென்ஸை டெஸ்ட் பண்ண வேண்டிய நேரம் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு அந்த ரைனோ வந்துட்டு செம்ம கடுப்புல நம்ம ஹீரோவை அடிச்சு தூக்கிடுது. உடனே ஹிடன் வந்துட்டு இவனோட மூவ் வந்துட்டு அன்பிரடிக்டபிளா இருக்கு, ஆனா அவனுடைய ரிசல்ட் வந்துட்டு எல்லாரையும் மிரள வைக்குது. உடனே ஹீரோ வந்துட்டு பரவாயில்ல, லெவல் 10 டிசாஸ்டர் பீஸ்ட் அட்டாக் பண்ணியுமே எனக்கு எந்த டேமேஜும் ஆகலாம், சரி இப்ப அது கதையை முடிக்கலாமான்னு சொல்லிட்டு தண்டர் வேவ் யூட்டிலைஸ் பண்ணி மின்னல் வேகத்துல போயிட்டு அவனோட கைய வந்துட்டு வெப்பனா மாத்தி அதை கில் பண்றான். இதன் மூலியமா 1000 பாயிண்ட்ஸ் அப்ளைன் பண்றான். ஆக்சுவலா இது டிஃபீட் பண்றதுக்கு நம்ம ஹீரோ எடுத்துக்கிட்ட டைம் வந்துட்டு 15 செகண்ட்ஸ் தான். உடனே எக்ஸாமினர் வந்துட்டு அடுத்து அவன் மோத போறது யாருன்னு தெரியும்ல, உடம்பு முழுக்க ஆர்மரால கவர் பண்ண அந்த எக்ஸோஸ்கெலிட்டன். ஆக்சுவலா இதுதான் அந்த நைட்மேர் கிளாஸ் டிசாஸ்டர். நம்ம ஹீரோ முன்னாடி பிரம்மாண்டமா வந்து நிக்குது. பதிலுக்கு இவனும் கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம அவனுடைய பிளாக் ஆர்பை யூட்டிலைஸ் பண்ணி அதை ஈஸியா டிஃபீட் பண்ணிடுறான். இதை பாக்குற எல்லாருமே ஷாக்ல உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. ஏன்னா இதுக்கு அவன் எடுத்துக்கிட்ட டைம் வந்துட்டு 3 செகண்ட்ஸ். இதோட இந்த சாப்டர் எங்க முடியுது. அடுத்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே சாயாவை தான் காட்டுறாங்க. அவளுடைய வாட்டர் எலிமெண்ட் பவரை புல்லட்டை யூட்டிலைஸ் பண்ணி ஆப்போனண்ட்டை டிஃபீட் பண்ணிட்டு இருக்கான். இன்னும் கொஞ்ச நேரத்துல நார்மல் ஸ்டேஜுக்கு மூவ் ஆக போறான். அப்படியே காக்குவா தான் காட்டுறாங்க. அவன் சாலமண்டருக்கு அகைன்ஸ்டா சண்டை போட்டுட்டு இருக்கான். இதே நேரத்துல ஹேனாவை காட்டுறாங்க. அவ சாலமண்டரை டிஃபீட் பண்ணிட்டா. அப்போ ஒரு நோட்டிபிகேஷன் வருது, நைட்மேர் கிளாஸை கிளியர் பண்ணிட்டாங்க, அதுவும் 21 செகண்ட்ஸ்ல. உடனே சோயா வந்துட்டு கண்டிப்பா அது 10 தான் இருக்கும்னு சொல்ல, இதே நேரத்துல காக்கு வந்துட்டு என்னை விட ஃபாஸ்டாவா, எனக்கு தெரிஞ்சு அந்த ஹேனாவை தான் இருப்பா அப்படின்னு நினைக்கிறப்போ அங்க வந்துட்டு ஹேனாவே கன்ஃபியூஷன்ல இருக்கான். இதை பார்த்து அந்த எக்ஸாமினரும் அந்த நைட்மேர் ஆர்மரையே தொலைச்சிட்டு போயிருக்க அந்த பிளாக் ஸ்பியர் அது என்னது. உடனே ஹிட்டன் வந்துட்டு அந்த டிஃபிகல்ட் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுங்க, அவனால எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்க முடியுதுன்னு நான் பார்க்கணும். உடனே அந்த இடத்துக்கு 2 நைட்மேர் வருது. இதை பார்த்த ஹீரோவும் நான் ஏதாச்சும் சம்திங் ஸ்பெஷலா வரும்னு நினைச்சேன், ஆனா அதுவே தானா, சரி அப்போ ஒரு கை பாத்துடலாம்னு சொல்லிட்டு அந்த பிளாக் ஆர்பை யூட்டிலைஸ் பண்ணி திரும்பவும் அதுங்களை டிஃபீட் பண்ணிடுறான். இதை பார்த்த எக்ஸாமினரும் அந்த பிளாக் ஆர்க்கு லிமிட்டே இல்லைன்னு நினைக்கிறேன். உடனே ஹிட்டன் வந்துட்டு இதுல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு, அது வந்துட்டு அந்த ஆர்புடைய ஸ்பீட். இதுக்கு முன்னாடி நம்ம அனுப்புன எல்லா நைட்மேரும் சைஸ்ல ரொம்ப பெருசா இருந்ததுனால அதுங்க வந்துட்டு ரொம்ப ஸ்லோவா மூவ் ஆச்சு. பதிலுக்கு அவரும் என்ன சொல்ல வர்றன்னு கேட்க, இதே நேரத்துல நம்ம ஹீரோவும் அவனுடைய பிளாக் ஆர்பை வச்சு அந்த பீஸ்ட் அட்டாக் பண்ண ஆக்சுவலா அது அந்த அட்டாக்கை டாச் பண்ணிடுது. அப்படி இந்த சீனை கட் பண்ணி ஹிட்டனை காட்டுறாங்க. அந்த பிளாக் பால் வந்துட்டு மேசிவான டேமேஜ் கொடுத்தாலும் அதோட ஸ்பீடு வந்துட்டு ரொம்பவே கம்மியா இருக்கு. இப்ப வந்திருக்க நைட்மேர் வந்துட்டு அதனுடைய அட்வான்ஸ் வெர்ஷன், அதோடைய ஸ்பெஷல் பவரே ஸ்பீடு தான். அவ மட்டும் அந்த பிளாக் ஆர்புடைய ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணலனா அடுத்த லெவலுக்கு அவனால மூவ் பண்ண முடியாது. அவன் சொல்லி முடிச்ச அடுத்த நிமிஷமே நம்ம ஹீரோவுக்கு சிவியரான டேமேஜ். உடனே எக்ஸாமினரும் எனக்கு தெரிஞ்சு அவன் கிட்ட எந்த ஒரு ட்ரம் கோடும் இல்லைன்னு நினைக்கிறான். பதிலுக்கு ஹிட்டனும் அப்படின்னா எதுக்கு அவன் சிரிக்கணும். இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ வந்துட்டு நீ டிஸ்டன்ஸ்ல இருக்கிறதுனால தானே டாச் பண்றேன், அதுக்கான சான்ஸை இனி உனக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்டர் வேவ் யூட்டிலைஸ் பண்ணி மின்னல் வேகத்துல அதை நோக்கி போறோம். உடனே அந்த நைட்மேர் வந்துட்டு நம்ம ஹீரோவை நோக்கி ஒரு அட்டாக்க லான்ச் பண்ணுது. அந்த இடமே உடஞ்சி செத்துறான். இதை பார்த்த எக்ஸாமினரும் அலறி போயிட்டு இது அந்த ரைனோ அட்டாக் மாதிரி இல்ல, இது கிட்ட டைரக்ட் ஹிட் வாங்கினா அவன் கதையை முடிஞ்சிடும், நான் ரெஸ்கியூ டீமுக்கு கால் பண்றேங்கிறப்போ நம்ம கமாண்டர் வந்துட்டு கொஞ்சம் இருன்னு சொல்றாரு. உடனே ஹிட்டனும் அதோடைய அட்டாக் வந்துட்டு ரொம்ப பவர்ஃபுல் தான், ஆனா அது அவன் மேல படலனா யூஸ்லெஸ் தான். அவங்க நினைச்ச மாதிரி நம்ம ஹீரோ அந்த இடத்துல இல்ல. அடுத்த நிமிஷமே நம்ம ஹீரோட வாய்ஸ் பின்னாடி இருந்து வர அது திரும்பும் போது கரெக்டா பிளாக் ஆர்பை வச்சு ஒரு ஹிட், அதோட கதை அங்கேயே முடியுது. உடனே இந்த எக்ஸாமினரும் ஹிட்டனை பார்த்தேன் நீ எப்படி அவன் டாச் பண்ணுவான்னு ப்ரிடிக்ட் பண்ண. பதிலுக்கு அவனும் டென்மாவுடைய ஸ்பீடும் அந்த நைட்மேர் ஸ்பீடும் ஈக்குவலா தான் இருந்துச்சு, ஆனா அவன் உடம்புல எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகும்போது அவனோட ஸ்பீட் ரேபிடா இன்க்ரீஸ் ஆச்சு. அவ்வளவு ஸ்பீட்ல போறவன அந்த நைட்மேர் அட்டாக் வந்துட்டு ஹிட் பண்ணிருக்காது. உடனே எக்ஸாமினரும் அவனோட பாயிண்ட்ஸ் வச்சு பார்த்தா அவன் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ். சரி இது இங்கேயே முடிச்சுக்கலாம்னு சொல்லலாம், ஆனா நம்ம ஹீரோவோட மோட்டிவே ஜிம் தேவாவுடைய ஸ்கோரை பீட் பண்ணணும், அப்போ இதை நான் ஸ்டாப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு திரும்பவும் நெக்ஸ்ட் ஸ்டேஜா கண்டினியூ பண்றான். அந்த இடத்துல மொத்தம் 3 நைட்மேர் இருக்கு, அதுல ஒன்ன டிஃபீட் பண்ணிட. இதை பார்த்த ஹிட்டன் வந்துட்டு நான் எதிர்பார்த்த மாதிரியே அவன் கண்டினியூ பண்ண நினைக்கிறான். உடனே எக்ஸாமினரும் ஹிட்டனை பார்த்து உன்னுடைய லிமிட் என்னன்னு கேட்க நைட்மேர் ஃபேஸ் 3ன்னு சொல்றான். இதை கேட்ட அவரும் உன்னோட அல்டிமேட் பிசிக்கை வச்சு உன்னால ஃபேஸ் 3 தான் ஹேண்டில் பண்ண முடியுமா, இப்ப நடக்கிற மேட்ச் வந்துட்டு எனக்கு ஃபேரா தெரியல. இதே நேரத்துல நம்ம ஹீரோவும் அவனுடைய தண்டர் வேவ் யூட்டிலைஸ் பண்ணி ஷார்ட் ரேஞ்சுக்கு போன உடனே அவனுடைய பிளாக் ஆர்பை யூட்டிலைஸ் பண்றான். இதன் மூலியமா அந்த பிளாக் ஸ்பியருடைய ஸ்பீடு வந்துட்டு 17 மினிட்ஸ் பெர் செகண்டா மாறுது. இதே நேரத்துல நம்ம ஹீரோவும் 2 முடிச்சிட்டா இன்னும் 1 தான் இருக்குங்கிறப்போ அது அப்படியே அவனை முழுங்கிடுங்க. இதே நேரத்துல
சாப்டர்ஸ்ல நம்ம ஹீரோ வந்துட்டு அதோட இன்சைட்ல இருந்துட்டு லோட்டஸ் பஸ்டா மேக்ஸிமம் லெவல்ல யூட்டிலைஸ் பண்றோம். இதோட இந்த சாப்டர் இங்க முடியுது. அடுத்தடுத்த சாப்டர் பாக்குறதுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த சாப்டர்ல உங்களை சந்திக்கிறேன்.